நான் யோசிக்காம பேசலாம். சாமி ஒரு வாட்டி கப்பலில் போயிட்டு இருந்தாரு ஒரு கூட்டம். அதில் இருக்கக்கூடிய கேப்டன் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ நேர் எதிரில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வாக்கி டாக்கியில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் கப்பலுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, மாறிடுங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, மாற முடியாது, நீ வேணா மாறு. அவர் என்ன கோபத்தில் இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? எப்பா, நாங்கள் என்ன பெரிய கப்பல் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய கேப்டன் தெரியுமா, மாற முடியுமா மாற முடியாதா? அந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர் மறுபடியும் சொல்கிறார், அதெல்லாம் மாற முடியாது, வேணா நீங்கள் மாறி விட்டு போங்க, நீங்கள் பெரிய கப்பலாக இருக்கலாம், அதெல்லாம் மாற முடியாது. மூணாவது வாட்டியும் சொல்லுவார், மாறவியா மாற மாட்டியா? மூணாவது வாட்டி தான் அவர் சொல்லுவார், யோ நாங்கள் இங்கேருந்து வெளிச்சத்தை அடிக்கிறது எதுக்கு, நாங்கள் இங்கே லைட் ஹவுஸ்யா, நாங்கள் மாற முடியாது, நீ தான் வழி மாறி போகணும்னு சொல்லும்போது முதல்ல நீ சொல்லியிருக்கலாம்ல. இந்த கேப்டன் கேட்பேன், முதல்ல நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் என் பாட்டுக்கு போயிருப்பேன்லன்னு சொல்ல. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய கப்பலுக்கு கேப்டன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல. இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் என்னைக்குமே மாறாது. ஆனால் கப்பல் இருக்குல்ல, கப்பலால் மாற முடியும், கப்பலால் திசை திரும்பி இன்னொரு லெவலுக்கு ட்ராவல் பண்ண முடியும். இங்கே லைட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நபர்கள், சில கேரக்டர்ஸ், சில குணங்கள் படைத்த நபர்கள் மாறவே மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் நிற்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர்களுக்காக கொஞ்சம் மாறுவோம், அவர்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அவர்களுக்காக நாம் எதை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக கூட இருக்கலாம். அப்போது நீங்கள் தப்பாக எடுக்க வேணாம், ஐயோ நாம் இவங்களுக்காகன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் மாறக்கூடிய நபர், மாற்றக்கூடிய நபர், தெளிவான நபர், ஜெயிக்கக்கூடிய நபர். உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் இருக்கிறது. இந்த லைட் ஹவுஸ் மாதிரி ஒருத்தர் நிற்கிறார்ல, அவரை மாற்றுறதுக்கு எதிர்பார்க்கவே வேணாம். இன்னொருத்தர் மாற்றுறதுக்கு, இன்னொருத்தரை மாற்றுவதற்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த கேரக்டர்ஸை, அந்த ஹேபிட்டை மாற்ற முடியலைன்னா நாம் மாறி போய் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே நான் ஜெயிக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் பிரம்மாண்டமாக இருக்கணும், நான் சிறப்பாக வாழணும், என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சிறப்பாக வாழணும், என்னை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சிறப்பாக வாழணும். இந்த லைட் ஹவுஸில் போய் மோதி நம்ம கப்பலை ஓட்டையாக்கி முழுக வைக்கணுமா? வேண்டாம். பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு நம்மளை நாம் திருத்திக்கலாம், நாம் நம்ம வழியை நோக்கி போயிட்டே இருக்கலாம். லைட் ஹவுஸுக்கு பை, பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு.